Welcome to EMR Physics. I am Raju. 12th Physics Board Exam Past Papers உள்ள numerical problems ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் 2020 செப்டம்பர் கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் நம்பர் 27ல் ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, an 500 microhenry inductor 80 divided by pi square picofarad capacitor and a 628 ohm resistor are connected to form a series RLC circuit. Calculate the resonance frequency and Q factor of this circuit at resonance. This is a given problem. இந்த ப்ராப்ளமை யூனிட் 4 எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், எக்ஸாம்பிள் 4.23. ஸோ முதல்ல இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இண்டக்டருடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, விச் இஸ் 500 மைக்ரோ ஹென்ரி. கெப்பாசிட்டருடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, ரெசிஸ்டருடைய வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. இந்த இண்டக்டர், கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர் இது எல்லாமே சீரீஸாக கனெக்ட் ஆகிருக்கு. அண்ட் தே ஆர் ஃபார்மிங் ஆர்எல்சி சர்க்கியூட். ஸோ ஒரு ஆர்எல்சி சர்க்கியூட்டை இந்த மூணையும் சீரீஸில் கனெக்ட் பண்ணி ஃபார்ம் பண்ணுறோம். இந்த ஆர்எல்சி சர்க்கியூட்னுடைய ரெசனன்ட் ஃப்ரீக்குவென்சி எவ்வளவு, அதோடைய Q ஃபேக்டர் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு கொடுத்துருக்க டேட்டா எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கலாம். கிவன் இண்டக்டருடைய சிம்பிள் L இஸ் ஈக்குவல் டு 500 மைக்ரோ ஹென்ரி. இதை ஹென்ரியாக கன்வெர்ட் பண்ணிக்கணும், பிகாஸ் ஹென்ரி இஸ் த SI யூனிட் ஆஃப் இண்டக்டர். ஸோ 500 இன்ட்டு 10 to the power minus 6 micro is equal to 10 to the power minus 6 Henry. Next capacitor உடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, C is equal to 80 divided by pi square picofarad. Picofarad, 1 picofarad is equal to 10 to the power minus 12 farad. So this is equal to picofarad ஃபேரடாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். 1 picofarad is equal to 10 to the power minus 12 farad. So 80 divided by pi square into 10 to the power minus 12 farad. நெக்ஸ்ட் ரெசிஸ்டரோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ரெசிஸ்டன்ஸுடைய சிம்பிள் R. ஸோ R is equal to 628 ohm. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, ரெசனன்ட் ஃப்ரீக்குவென்சியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் Q ஃபேக்டரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா வி ஆர் கோயிங் டு யூஸ் இஸ் ஃபார்முலா RLC. இது மூணு சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கும்போது அந்த சர்க்கியூட்னுடைய ரெசனன்ட் ஃப்ரீக்குவென்சிக்கான ஃபார்முலா சீரீஸ் RLC சர்க்கியூட். சீரீஸ் RLC சர்க்கியூட்டுடைய ரெசனன்ட் ஃப்ரீக்குவென்சிக்கான ஃபார்முலா F suffix R is equal to 1 divided by 2 pi under root of LC. So this is a formula to find the resonant frequency. L உடைய வேல்யூ தெரியும், C உடைய வேல்யூ தெரியும். இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா we can find the value of FR. So resonant frequency F suffix R is equal to 1 by 2 pi under root of L. L உடைய வேல்யூ 500 into 10 to the power minus 6. C உடைய வேல்யூ 80 divided by pi square into 10 to the power minus 12. ஸோ பை ஸ்கொயரும் ரூட்குள்ளே இருக்குது. ரூட்டை விட்டு 5 ஸ்கொயரை வெளில எடுத்தோம்னா பைன்னு வரும். அந்த பையும் இந்த பையும் கேன்சல் ஆயிரும். ஸோ we will get 1 divided by 2 under root of, இங்கே ஒரு 500 இருக்குது, இங்கே 80 இருக்குது. 80யை 500ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா we will get 5 4s are 80, 40. இங்கே ஒரு 2 0 இருக்குது, இங்கே ஒரு 0 இருக்குது. ஸோ டோட்டலி we are having 40,000 into, இங்கே 10 to the power minus 6 இருக்குது, இங்கே 10 to the power minus 12 இருக்குது. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணோம்னா 10 to the power minus 18. So this can be written as 1 divided by 2 into under root of
இந்த 40,000 எப்படி எழுதலாம்? 4 into 10,000 எழுதலாம். 10,000 எப்படி எழுதலாம்? 10 to the power 4 எழுதலாம். into 10 to the power minus 18. So this is equal to 1 divided by 2. Square root of 4 is 2. இங்கே 10 to the power 4 இருக்குது, இங்கே 10 to the power minus 18 இருக்குது. இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணோம்னா 10 to the power minus 14 வரும். அதை ரூட்டை விட்டு வெளியில் எடுத்தோம்னா into 10 to the power minus 7. So this can be written as 10 to the power, இங்கே டினாமினேட்டரில் இருக்கிற 10 to the power minus 7 நியூமரேட்டருக்கு போச்சுன்னா 10 to the power 7 divided by 2 into 2 is 4. So 10 to the power 7 எப்படி எழுதலாம்? 10 to the power 4 into 10 to the power 3 அப்படின்னு எழுதலாம் divided by 4. 10 to the power 4 is what? 10,000. 10,000 4 ஆல் டிவைட் பண்ணோம்னா we will get 2,500. 10,000 4 ஆல் டிவைட் பண்ணோம்னா 2,500. இங்கே என்ன இருக்குது? 10 to the power 3 இருக்குது. இந்த 10 to the power 3 என்ன எழுதலாம்? கிலோன்னு எழுதலாம். ஃப்ரீக்வன்சியோட யூனிட் வந்து ஹெட்ஸு. ஸோ ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி FR is equal to 2,500 கிலோ ஹெட்ஸ். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் முதல்ல ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு we have to use this formula. FR is equal to 1 divided by 2 pi under root of LC. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? Q ஃபேக்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். To find Q factor. So Q factorக்கான formula Q factor is equal to omega R into L divided by R. இங்கே ஒமேகா ஆர்ங்கிறது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 pi f ஆர் 2 pi நியூன்னு எழுதலாம். எஃப்ங்கிறத ஃப்ரீக்வன்சின்னு எடுத்திருக்கோம், அதனால் 2 pi f ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சிங்கிறனால f சஃபிக்ஸ் r into L divided by R. So this is a formula to find the Q factor. FR உடைய வேல்யூ ஆல்ரெடி டிட்டர்மின் பண்ணியிருக்கோம். L உடைய வேல்யூ we know that it is given. R உடைய வேல்யூ is also given. Therefore substituting all the values we will get this is equal to 2 into pi உடைய வேல்யூ 3.14 அப்படின்னு எடுத்துக்குவோம். F உடைய வேல்யூ 2,500 into 10 to the power 3 SI யூனிட்லேயே எடுத்துக்கிறோம், ஹென்ரிலே எடுத்துக்கிறோம். L உடைய வேல்யூ L is equal to 500 into 10 to the power minus 6 divided by R உடைய வேல்யூ R is equal to 628. ஸோ இந்த டபுள் ஜீரோவால் இதை மல்டிப்ளை பண்ணுவோம். அப்படி மல்டிப்ளை பண்ணோம்னா 2 into 314, அதாவது 2,500 25 into 100ன்னு எழுதிக்கும். அந்த 100ஆல் இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 314, அதாவது இந்த டெசிமல் பாயிண்ட் வந்து இங்கே வந்துடும். ஸோ 314 into 25 into இதை 500 இங்கே எழுதிக்கும். நெக்ஸ்ட்டு 10 to the power 3யும் 10 to the power minus 6யும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 10 to the power minus 3 divided by 628. இதை கேன்சல் பண்ணோம்னா 1 டைம்னு வரும். இதை கேன்சல் பண்ணால் 2 டைம், அதாவது 314ஆல் கேன்சல் பண்ணியிருக்கோம் டைரெக்டாக. இந்த 2ஐயும் இந்த 2ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம். நவ் திஸ் இஸ் ஈக்குவல் டு 25 into 10 to the power minus 3 இதால் மல்டிப்ளை பண்ணோம்னா we will get 3 digits தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஸோ 0.5ன்னு வரும். ஸோ வாட் இஸ் 25 into 0.5? 25 into 0.5 is 12.5. So Q factor is equal to 12.5. ஸோ இந்த ப்ராப்ளமில் Q ஃபேக்டரை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி ஃபைண்ட் அவுட் பண்ணோம், அதுக்கடுத்து Q ஃபேக்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் த கிவன் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வீடியோவில் போர்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் உள்ள இன்னொரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.